இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி பாஜகவுடன் இணைந்த நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். பீகார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வரும் பதவியேற்பு விழா குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வசந்தியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் வசந்தி, முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பீகாரில் 9வது முறையாக முதலமைச்சராக நிதிஷ்குமார் தற்போது பதவியேற்றுக் கொண்டு வருகிறார். அரசியலில் எப்போதும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நிதிஷ்குமார் ஒரு சிறந்த உதாரணமாகவே பார்க்கப்படுகிறார். கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டுமே 5 முறை அவர் இந்த ஆட்சி கூட்டணி மாற்றம் செய்து முதல்வராக அவர் பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்காங்க சொல்லலாம். மற்றும் 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடுவுல ஒரு 2 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் முதலமைச்சர் பதவியை வகிக்கல. அது நாடாளுமன்ற தோல்வியை தள்ளி அவரா தானா முன்வந்து அந்த முதலமைச்சர் பதவியை அவர் வென்றார். அந்த அடிப்படையில பார்க்கும்போது பீகார்னா நிதிஷ்குமார் அப்படின்ற அடிப்படையில முதலமைச்சராக தொடர்ந்து நீண்ட காலமாக அந்த பதவியில் இருந்த வந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. 2013 தொடங்கி இன்று வரைக்கும் நிதிஷ்குமார் மொத்தம் 5 முறை முதலமைச்சர் பதவிக்காக கூட்டணி மாற்றி அமைத்திருக்கார். 2013 நம்ம பார்த்தோம்னா பீகார்ல நிதிஷ்குமார் முதலமைச்சரா பதவி ஏற்க பொழுது அதுக்கு அவருடைய கட்சியான JDU பாஜக கூட்டணி அமைச்சுதான் அவர் முதலமைச்சரா இருந்தாரு. அந்த சமயத்துல 2014 வருடம் நரேந்திர மோடி பிரதமராக முன்னிறுத்தப்படும் போது பாஜக தரப்புல இருந்து அவருக்கு அது விருப்பம் இல்லாத காரணத்தினால அவர் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறினாரு. அதை தொடர்ந்து 2014 லோக்சபா தேர்தல்ல அவர் தோல்வியை தழுவியிருந்தாரு. அதுக்கப்புறம் 2015 மீண்டும் அவர் மீண்டும் அவர் முதலமைச்சராக இருந்தாங்க. அதுல லல்லு பிரசாத் யாதவையும் அதே போல காங்கிரஸுடன் இணைந்து அவர் போட்டி இருந்தாரு. அப்போ பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதுனால அப்போது அந்த கூட்டணியை கலைத்து மீண்டும் பாஜகவுடன் இணைந்தார். பாஜகவுடன் இணைந்து அடுத்து இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் எதிர்கொண்டார். அதன் பிறகு 2020 நடந்த தேர்தல்ல பாஜகவுடன் சேர்ந்து கூட்டணியை அமைச்சிருந்தாங்க. அப்புறம் பாஜக தரப்புல இருந்து சரியா எங்களால செயல்பட முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தானாகவே தன்னோட பதவியை ராஜினாமா செய்து காங்கிரஸ் மற்றும் RJD-யுடன் கூட்டணி அமைத்து 2022 இருந்து இந்த கூட்டணி மொத்தம் 18 மாதங்களாக பீகார்ல கூட்டணி ஆட்சி மகாபந்தன் அப்படின்ற பேர்ல இருந்தது. தற்போது அந்த கூட்டணியிலிருந்து விரிசல் காரணமாகவும் 2வது இந்தியா பாஜகவிற்கு எதிரான ஒரு எதிர்கட்சிகளின் கூட்டணிக்கு ஒரு முக்கிய முகமாக பார்க்கப்பட்டவர். அவர்தான் முதல்ல இந்திய கூட்டணி விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முன்முயற்சி எடுத்து அனைத்து மாநிலங்களுமே சுற்றுப்பயணம் போனாரு. முக்கிய முகமாக இருந்த நிதிஷ்குமார் அங்க இப்போ செயல்பாடுகள் சரியில்லை, தனக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்து தற்போது அந்த கூட்டணியில் விலகி தற்போது இந்திய கூட்டணிக்கும் பீகார்ல பாஜக கூட்டணியிலும் இணைந்து இருக்கிறார். இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்த வரைக்கும் இது மொத்தம் முதலமைச்சராக நிதிஷ்குமாரும் அதே போல துணை முதலமைச்சர்களாக 2 பேர் பாஜக தரப்பிலிருந்து 2 பேர் இருக்கிறார்கள். விஜய் குமார் சிங்கா அதே போல சாம்ராஜ் சௌத்ரி அப்படின்ற 2 பேர் துணை முதலமைச்சராக பதவியேற்றாங்க. மொத்தம் 8 அமைச்சர்கள் பதவியேற்றாங்க. இதுல பாஜகவிற்கு 3 அமைச்சர்கள் பதவியும் ஒரு சுயேட்சை, அதாவது பாஜக JDU அதே போல ஒரு சுயேட்சை அப்புறம் HAM அப்படின்ற 3 அந்த அமைச்சர்கள் 3 பேர் அப்படின்ட்டு மொத்தம் 8 அமைச்சர்கள் இதுல பதவி இருக்காங்க. இதுல குறிப்பா நம்ம இந்த துணை முதலமைச்சர்கள் குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதாவது விஜேந்திர யார் பதவி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாஜக தரப்புல இருந்து பிரேம்குமார் அமைச்சராக இருக்காங்க. அதே போல JDA கட்சி சேர்ந்த விஜேந்திர யாதவ் அமைச்சராக இருக்காங்க. அதே போல விஜய் சௌத்ரி அப்புறம் அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறாங்க. அதே போல HAM கட்சியில சந்தோஷ் குமார் அப்புறமேட்டு சுயேட்சையில இருந்து சுமித் சிங் ஆகியோர் அமைச்சராக இருக்காங்க. இந்த துணை முதலமைச்சர்களாக இருக்கக்கூடிய சாம்ராஜ் சௌத்ரி பாஜகவோட முதல் மாநில தலைவராக செயல்பட்ட அனுபவம் கொண்டவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட பின்புலம் அப்படின்னு பார்த்தா இவர் லல்லு பிரசாத் யாதவோட RJD கட்சியும் இருந்திருக்கிறார். அதே போல நிதிஷ்குமாரோடைய JDU-லும் இவர் சில காலங்கள் இருந்திருக்கிறார். அதன் பிறகு 2018 பாஜகவில் இணைந்து தொடர்ச்சியாக பாஜகவில் இருந்திருக்கிறார். துணை முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய சாம்ராஜ் சௌத்ரியோட பின்புலமும் இதுதான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இவர் பீகார்ல இருக்கக்கூடிய OBC தலைவராக இவர் ஒரு அறியப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு.
இப்போ அமித்ஷாவுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு முகமாகவும் இருக்கிறாரு. அதே போல இன்னொரு புறம் துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய விஜய்குமார் சின்ஹாவும் பீகாருடைய எதிர்கட்சி தலைவராக இப்ப செயல்பட்டு வராரு. அவர் வந்து எம்எல்ஏவாக தொடர்ச்சியா இருந்த அவரு, அது மட்டும் இல்லாம சபாநாயகராக, அதாவது ஜேடியு பாஜக வந்து 2020 பதவியேற்ற அந்த சமயத்துல சபாநாயகராக இருந்த அவர் தற்போது துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார். இப்படிதான் இந்த துணை முதலமைச்சர்களும் முக்கியமான பாஜகவோடு வந்து முக்கியமா முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதாவது பீகார் அரசியலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக யார் கூட்டணி எங்கு மாறினாலும் நிதிஷ்குமாரே முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அஜெண்டாவை வச்சுதான் வந்து அந்த பொறுப்புகளானது நிதிஷ்குமார் பக்கம் சென்றிருக்கிறது. இது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தி. 9வது முறையாக பீகாரின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டார். இன்று காலை பதவி விலகிய நிலையில் பாஜகவின் ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டார். பீகாரின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் 9வது முறையாக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். பீகார் ஆளுநர் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்திருக்கிறார். இவருடன் 2 பாஜகவின் துணை முதலமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இன்று காலை தனது பதவியை விலகிய நிலையில் பாஜகவின் ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் ஆளுநர் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை ஏற்றி வைத்தார். பாஜகவை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய்குமார் சின்ஹா ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர்.